அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பைட் டேட்டா டைப்பில் எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு காட்லின் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கங்க. மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கங்க. அது உள்ள வார் ஒரு கீவேர்டு இருக்குது, அதை யூஸ் பண்ணி எக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு எக்ஸுன்ற ஒரு பேரில் ஒரு வேரியபிள் வேணும். அதுக்கப்புறம் கோலன் கொடுக்கணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு டேட்டா டைப்போட கீவேர்ட் தரணும். உங்களுக்கு தெரியும், காட்லினில் நிறைய டேட்டா டைப் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது பைட். அப்போது பைட்டுன்னு டைப் பண்ணணும். எப்பயுமே டேட்டா டைப்போட ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் வரணும். இது மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா வேரியபிள் டிக்ளேர் ஆகிடும். சரி, இதில் எப்படி டேட்டா அசைன் பண்ணுறதுனா, என்ன பேரில் நீங்கள் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேமை கால் பண்ணணும். நான் இப்போ எக்ஸுன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா எக்ஸு இப்படி கால் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டுன்னு போட்டிங்கன்னா அந்த வேரியபிளுக்கு டேட்டாவை அசைன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. சரி, இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோமா? வார் ஒய்ன்னு டிக்ளேர் பண்ணிப்போம். பைட், இதுக்கும் இன்ஃபர்மேஷன் அசைன் பண்ணுவோம். சரி, இன்ஃபர்மேஷன் இப்போ அசைன் பண்ணிட்டோம். இது எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னா, பிரிண்ட் இல்லை பிரிண்டலன் யூஸ் பண்ணி பண்ணலாம். டபுள் குயிட்ஸ் டைப் பண்ணுங்கள். இப்போது டபுள் குயிட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா எக்ஸில் இந்த நம்பர் இருக்குது, ஒய்யில் இந்த நம்பர் இருக்குன்ற மாதிரி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். டபுள் குயிட்ஸ்குள்ளே எக்ஸு ஈக்குவல்ட்டுன்னு இது மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்ட போகிறது ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட். இது ரொம்ப காட்லினில் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர். இதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுவேன், ஏன்னா அதில் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்லாம் இருக்குது. இப்போதைக்கு நான் சிம்பிளாக யூஸ் பண்ணி காட்டுறேன். டாலர் சிம்பிள் போடணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும்னா, எக்ஸில் என்ன நம்பர் இருக்குது? 10. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடும். எக்ஸு ஈக்குவல் டு 10ன்னு உங்களுக்கு அழகாக பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி இன்னொரு பிரிண்ட் அடிப்போம். ஓகே, இதை ரன் பண்ணி பார்ப்போமா? ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரன்னுன்னு இருக்கும், கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் டிக்ளரேஷன் தனியாக, இனிஷியலைசேஷன் தனியாக போடுறேன், அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.